வேதாகமத்திலே பல பரிசுத்தவான்கள் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே யோசேப்பு, எரேமியா, புதிய ஏற்பாட்டு காலத்திலே பேதுரு, பவுல் போன்றவர்கள் சிறையிலே அடைக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நாம் உற்று பார்க்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவருடைய சிறையிருப்பின் மூலமாகவும் தேவனுடைய சித்தம் வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இவ்விதமாக தேவனுடைய சித்தம் என்பது அதை நிறைவேற்றத்தக்கதான அனுபவங்கள் இப்படிப்பட்ட சிறைச்சாலை அனுபவங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். ஒருவேளை வெளிப்படையான சிறைச்சாலைகளுக்குள்ளாக நாம் போடப்படாவிட்டாலும் கூட நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கென்று நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அநியாயமாய் நாம் குற்றம் சாட்டப்படுகின்ற, அவமானமாய் நடத்தப்படுகின்ற சிறையிருப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஏற்படுகின்றது. ஆனால் பவுல் எப்படி அந்த சிறைச்சாலையிலே தேவனை துதித்து பாடின பொழுது அந்த சிறைச்சாலை தலைவன் குடும்பமாக ரட்சிக்கப்படுகிறார்கள். அதன் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் அந்த பகுதி முழுவதும் அதற்கு பின்பு ஏற்பட்டிருக்கிறது. பவுலும் கூட சுவிசேஷத்தை நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் சிறைப்படுத்தப்பட்டு கட்டுண்டவனாக இருந்த காலகட்டத்திலே அந்த சிறைச்சாலையிலிருந்து பிலிப்பியர், கொலோசேயர், எபேசியர், பிலமோன் என்ற நிருபங்களை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த நிருபங்களை சிறைச்சாலை நிருபங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். எனவே பவுல் சிறையிருப்பிலே இருந்தாலும் கூட தேவனுடைய நோக்கம் இன்றைக்கு வரைக்கும் இந்த நிருபங்கள் மூலமாக ஆண்டவர் பவுலின் மூலமாக பேசுகிறதை நாம் அறிகின்றோம். அதுபோல அப்போஸ்தலனாகிய யோவானும் கூட சிறையிருப்பிலே வைக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு பத்ம தீவிலே தனித்திருக்கிற காலகட்டத்திலே பரலோக தரிசனங்களை பெற்று தேவனுடைய வருங்கால எல்லா முன் அறிவிப்பையும் அவர் பெற்று அந்த வெளிப்படுத்தின விசேஷமாக அவர் எழுதி வைத்திருக்கிறதை, மகிமையான அந்த தரிசனங்களை நாமும் அறிந்து கொள்ள அவருடைய சிறையிருப்பின் அனுபவம் நமக்கு இன்றைக்கு வரைக்கும் பயன்படுகிறது.